கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். அரண்மனையிலே அரியணையிலே தயரதன் அமர்ந்திருந்தான். விஸ்வாமித்திரர் வந்து நின்றார். அவரை பார்த்தவுடன் அரியணையிலே இருந்து அவசரமாக இறங்கி ஓடி வந்து அந்த முனிவருடைய காலிலே விழுந்து வணங்கி அவரை வருக வருக என்று வரவேற்றான். சிம்மாசனத்திலே இருந்து தயரதன் எழுந்தான். எழுந்த பொழுது அவனுடைய மார்பிலே தங்க பதக்கம் ஒன்று மின்னியது. எப்படி இருந்ததாம்? அகன்ற வானத்திலே சூரியன் எப்படி பிரகாசமாக ஒளி வீசியதோ அதை போல அவனுடைய மார்பு, அகன்ற மார்பு, அதன் நடுவிலே இருந்த தங்க பதக்கம் சூரியனை போல ஒளி வீசியது. அது தரையிலே படுகின்ற அளவுக்கு அவருடைய காலிலே விழுந்து வணங்கி அவரை அழைத்து வந்து அவருக்கு உரிய ஆசனத்திலே அவரை அமர வைத்து தாமரை மலரை போன்ற அவருடைய 2 பாதங்களையும் தொட்டு வணங்கி கழுவி அவருக்கு வேண்டிய பூசைகள் செய்து என்னுடைய வினை பயன்கள் இன்றோடு தீர்ந்தன என்று அவரை கைதொழுது வணங்கி வரவேற்று அவன் பேசத் தொடங்கினான். எங்களுடைய அழைப்பு ஏதும் இல்லாமல் தாங்களாகவே நீங்கள் இந்த அரண்மனைக்கு வந்து எழுந்தருளியிருக்கிறீர்கள். இதை நினைக்கின்ற பொழுது இந்த அருஞ்செயல், எங்களுக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய நன்மை இந்த நாட்டு மக்கள் செய்த தவத்தின் பயனால் கிடைத்ததா என்றால் அதுவும் அல்ல. என்னுடைய தவத்தின் பயனாக கிடைத்ததா, என்னுடைய நல்வினையினுடைய பயனாக கிடைத்ததா என்றால் அதுவும் அல்ல. எங்கள் குலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் முன்னர் செய்த தவத்தின் பயனும் நன்மையின் பயனும் ஒரு சேர எங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையிலே நீங்கள் இந்த அரண்மனைக்கு எழுந்தருளியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய பணி யாது என்று கட்டளையிடுங்கள் என்று பணிவாக தயரதன் கேட்டார். விஸ்வாமித்திரர் பார்த்தார். பொதுவாகவே பெரியவர்களை நல்ல முறையில் முகமன் கூறி வரவேற்றாலே, அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கினாலே அவர்கள் உள்ளம் குளிர்ந்துவிடும். நாடாளக்கூடிய மன்னன், அரசர்க்கெல்லாம் அரசன், செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி, ஆனாலும் கற்றவரை, தவத்தில் சிறந்த மேலோரை, பண்புகளாலும் குணங்களாலும் தம்மை ஒளிவீசும் தன்மையில் வைத்திருக்கக்கூடிய பெரியோர்களை வணங்குவதுதான் நம்மை உயர்த்தி கொள்ளும் வழிமுறை என்பதை தயரதன் அறிந்திருந்தான். இவனுடைய உபசார மொழிகளால் மகிழ்ந்த வசிஷ்டர் பேசத் தொடங்கினார். மன்னனே, எங்களை போன்ற முனிவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் என்றால் நாங்கள் எங்கு செல்வோம்? வெள்ளை பனிமலையை வீற்றிருக்கக்கூடிய கைலாயத்திலே வசிக்கக்கூடிய அந்த சிவனிடம் போய் முறையிடுவோம். அவ்வாறு இல்லை என்றால் பார்க்கடலிலே ஆதிசேடனின் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனை சென்று பார்ப்போம். அதுவும் இல்லை என்றால் கற்பகத்தரு மரம் இருக்கக்கூடிய அமராவதி நகரிலே வாழக்கூடிய தேவேந்திரனிடம் சென்று முறையிடுவோம். அப்படி இல்லை என்றால் இந்த மண் உலகத்திலே சொர்க்கத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய அயோத்தியிலே வந்து உன்னை பார்த்து எங்கள் குறைகளை கூறுவோம். இதை தவிர எங்களுக்கு செல்வதற்கு வேறு புகலிடம் எங்கே இருக்கிறது? நுட்பம் புரிகிறதா உங்களுக்கு? தயரதன் என்பவன் சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தேவேந்திரனுக்கும் ஒப்பானவன். முனிவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஏதேனும் துன்பம் வந்தால் அந்த கடவுள மூவரும் காப்பதைப் போல
மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய இந்த அரசன் காப்பவன். அதனால் நான் உன்னை தேடி வந்தேன் என்கிறார். ஒரு உதவியை தேடி ஒரு இடத்திலே செல்லுகின்ற பொழுது அந்த உதவியை கோருவதற்கு முன்னால் அவருடைய சிறப்பை எடுத்து சொன்னால் அதன் பிறகு நாம் கேட்கக்கூடிய கோரிக்கை மிக எளிதாக நிறைவேறும். ஒரு செய்யுளை படிக்கின்ற பொழுது, கதையை படிக்கின்ற பொழுது, அதிலே ஒரு நிகழ்வை நாம் கவனிக்கின்ற பொழுது அதிலிருந்து நாம் என்ன பாடங்களை எடுத்துக்கொள்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கதையை படிப்பதினுடைய உட்பொருளாக அமையும். என் அணைய முனிவரும் இமயவரும் இடையூறு ஒன்று உடையரானால் பன்னகமும் நனி வெள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பதும பீடத்து அன்னகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணி மாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழுண்டோ இகழ்கடந்த புலவு வேலோய் என்று கூறிவிட்டு விஸ்வாமித்திரர் இன்னும் பேசத் தொடங்கினார். அது என்ன என்று நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.